பாஜக ஆட்சிக்கு வந்தால் ரேஷன் கடை இருக்காது. திருமா சார், இன்னுமா இதை உருட்டிட்டு இருக்கீங்க? முன்னாடியெல்லாம் ஐநா சபையில் பேசியதாக கூறிக்கொண்டு திருமுருகன் காந்தி என்று ஒருவர் திரிந்து கொண்டிருந்தார். இந்தியாவில் உள்ள ரேஷன் கடைகள் எல்லாம் இன்னும் 3 ஆண்டுகளில் மூடப்படும் என்று டயலாக் வேற விட்டுக் கொண்டிருந்தார். 3 ஆண்டுகளில் ரேஷன் கடைகள் மூடப்படும் என்று சொல்லி இப்போது வெற்றிகரமாக 8 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளது. இன்னும் சொல்ல போனால் கடந்த 3 ஆண்டுகளாக அவர்தான் கடையை மூடிவிட்டு தலைமறைவாகி இருக்கிறார். ஆனால் திமுக தலைவர் ஸ்டாலின் கூறியது போல வேக்யூம் இஸ் ஃபில்ட் ஆஸ் இட் இஸ் கிரைட் அல்லவா? அதாங்க, வெற்றிடம் உருவாகினால் அது நிரப்பப்பட்டு விடும். அதுபோல திமுக ஆட்சி அமைந்ததிலிருந்து 3 ஆண்டு காலமாக திருமுருகன் காந்தி போன்ற போலி போராளிகள் தலைமறைவாகிவிட்டதை தொடர்ந்து அந்த வெற்றிடத்தை நிரப்ப வந்திருக்கிறார் திருமாவளவன். திடீரென்று பிரச்சாரத்தில் பேசுவதற்கு என்ன டாபிக் பற்றி பேச வேண்டும் என்று புரியாமல் பாஜக ஆட்சிக்கு வந்தால் ரேஷன் கடைகளே இருக்காது என்று கூற ஆரம்பித்து விட்டார். ரேஷன் கடைகளை மூடுவோம் என்று பாஜக தேர்தல் வாக்குறுதி கொடுத்திருக்கா என்ன? இல்ல இந்தியாவில் ஏதாவது ஒரு பகுதியில் ரேஷன் கடைகளை மூடி இருக்கிறதா? அட, குறைந்தபட்சம் ரேஷன் கடைகளுக்கு கொடுக்கப்படும் உணவுப் பொருட்களின் அளவையாவது குறைச்சிருக்க. சொல்லப்போனா கொரோனா காலத்தில் இருந்து இன்று வரை மக்களுக்கு முற்றிலும் இலவசமாக உணவு தானியங்களை வழங்கி கொண்டிருக்கிறது பாஜக அரசு. அந்த உணவுகளின் மீது வெக்கமே இல்லாமல் ஸ்டிக்கர் ஒட்டி கொண்டு பிழைப்பை ஓட்டி கொண்டிருக்கும் திமுக அரசு ரேஷன் கடைகளும் பொது விநியோக திட்டமும் பாஜக ஆட்சியில் வலுவடைந்ததை விட வேறு எந்த ஆட்சியும் இந்த அளவுக்கு வலுவாக இருந்தது கிடையாது. தமிழகத்திலிருந்து லட்சக்கணக்கான போலி ரேஷன் அட்டைகளை முடக்கி உண்மையான ஏழை எளிய மக்களுக்கு ரேஷன் கடைகளின் பலன் போய் சேர வேண்டும் என்று மாபெரும் புரட்சி செய்தவர்தான் மோடி. பாஜக அரசு மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் ரேஷன் கடைகளில் ஊழல் இருக்காது, ரேஷன் கடைகளில் ஏமாற்று வேலைகள் இருக்காது, ரேஷன் கடைகளில் கட்சிக்காரர்களுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்கும் கலாச்சாரமும் இருக்காது, மக்களுக்கு நிவாரண பணம் கொடுப்பது ரேஷன் கடைகள் மூலமாக இருக்காது, திமுக அதிமுகவின் கட்சி ஆபீஸ் போல ரேஷன் கடைகள் செயல்படாது, மாறாக பொது விநியோக திட்டத்தின் முழு பலனும் ஒவ்வொரு குடிமக்களையும் சென்று சேரும் விதமாக ரேஷன் கடைகள் இயங்கும். நீங்க உண்மையை சொல்லி வாக்கு கேட்கவில்லை என்றாலும் பரவாயில்லை, அட போலியான வாக்குறுதிகள் கொடுத்து வாக்கு கேட்பது கூட பரவாயில்லை. ஆனால் பெரிய பெரிய படிப்பெல்லாம் படித்து அரசியல் தலைவராக இருக்கும் திருமாவளவன் போயும் வாட்ஸ்அப் ஃபார்வர்ட் மெசேஜ் எல்லாம் பிரச்சாரத்தில் பேசிக்கொண்டு திரிகிறார் என்று நினைக்கிற போதுதான் மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. நீங்கள் என்னதான் டிசைனா போலி வாக்குறுதி கொடுத்தாலும், என்னதான் வாட்ஸ்அப் வதந்திகளை பரப்பினாலும் இம்முறை 400 ஜூன் 4 400